கருதாகரிய வீட்டுக்கு அனுப்பல, என்னை இறக்கி விடுங்க. அப்பா, அவகிட்ட எங்க மருமக பிள்ளை வரப்போறதாக போய் சொல்லியிருக்கேன். உங்களை நான் என்னன்னு கூப்பிடணும்? அத்தை. ஓகே. மருமக பிள்ளை ரொம்ப பச்சோட வந்திருக்கேன். உங்க வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப கூடாதா? அத்தே, போன வாரம் நம்ம குடவாசல் மாமா குமரிகுருவை பார்த்தேன். உங்க நிலத்துல நெல் எடுத்துட்டு சவுக்கு போட்டிருக்காரு. ஆமாமா, நான் தான் சொன்னேன். எத்தனை நாளைக்கு நெல்லே போடுறது? சவுக்கு நாத்து போட சொன்னேன். உங்களுக்கு தான் அடிக்கடி சேஞ்ச் இருக்கணுமே. அவன் எதிர்க்க எனக்கு அடிக்கடி சேஞ்ச் வேணும்னு சொல்றீங்க. உங்களை என்ன அந்த விஷயத்துல நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாத. ஆமா, யார் இந்த வேலைக்கார பொண்ணு? புதுசா இருக்கா? என்ன மருமக பிள்ளை பார்வை எங்கேயோ போகுது. ஐயோ, இந்த விஷயத்துல எல்லாம் நான் ராமர். என் பார்வையில தப்பே இருக்காது. உங்க பார்வைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதா என்ன? வேலைக்கார பொண்ணு காயத்ரி ரொம்ப நல்லவோ. தப்பு தண்டானா அங்க வேண்டாம் மருமக பிள்ளை. அத்தே, ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே. என்னது? என்ன தவிர மொத்தம் எத்தனை மருமக பிள்ளை உங்களுக்கு? நான் நெல்லிக்குப்பம் போயிருந்தேன். நம்ம களிமூர் சித்தப்பாவை பார்த்தேன். கரும்பு நல்ல விளைச்சலாம், ஒவ்வொன்னும் 6 அடி உயரமா. அத்தை கிட்ட சொல்லிடா, ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னாரு. அம்மா, நான் வரட்டுமா? என்ன காயத்ரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. காலையில சீக்கிரமா வந்துரு. வரேம்மா. என்னத்த பகலையே கதை தாழ் போடுறீங்க? உங்க மாதிரி மருமக பிள்ளை கிடைச்சா எந்த அத்தை தான் தாப்பா போட மாட்டான். அத்தை இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரி, நான் அப்புறம் வரேன். சார், வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உட்கார வைக்காம அனுப்பிச்சிட்டேன்னு அம்மா திட்டுவாங்க சார். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, தனியா இருக்க. நான் உள்ள வரேன்னு வச்சுக்க, ஊரு கெட்டு கிடக்குது. நானும் பேசக்கூடாது இல்லையா? சார், நேர்மை நெஞ்சில் இருக்கணும். உட்காருங்க. வெரி குட், வெரி குட். எனக்கு அத்தனை ரொம்ப பிடிக்கும். அத்தை மாதிரி எனக்கு பிடிச்ச அவங்க வேலைக்காரி. சார், அவங்க எங்க, நான் எங்க? பைத்தியம் பைத்தியம். எனக்கு ஏழை பணக்காரன் எஜமானும் வேலைக்காரிங்கிற வித்தியாசமே கிடையாது. எனக்கு அத்தையும் நீயும் எல்லா விஷயத்திலயும் ஒண்ணுதான். காபி சாப்பிடுறீங்களா? நீ கொடுத்தா எது வேணாலும் சாப்பிடுறேன். காபி சார். சாரி. அன்னைக்கு உங்களை தொந்தரவு பண்ணி எக்ஸிபிஷன் எடுத்துக்கிட்டு போட்டோ ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். இந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துடு. என் உயிரே போனாலும் தரமாட்டேன். இந்த போட்டோ, இதுல இருக்கிற நீங்க ரெண்டுமே எனக்கு தான் சொந்தம். ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். வயசானவங்க. நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? சொந்த ஊர்ல. சொந்த ஊர் எங்க இருக்கு? திருவேண்டரம் பக்கத்துல தைக்கடங்கிற கிராமம். நிச்சயமா நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சிருவாங்கல்ல? நீ சரியான சந்தேக பேர் வழி. 22ஆம் தேதி அவங்க இங்க வர்றாங்க அத்தை பார்க்க. அத்தை எப்பவுமே என் பக்கம். அத்தையும் அம்மாவையும் உட்காந்து வச்சு பேசி 22ஆம் தேதி உனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன். 22ஆம் தேதியா? அது வியாழக்கிழமையாச்சு. எனக்கு ரொம்ப ராசியான நாள். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை எனக்கு ராசியான நாள். வேண்டாங்க. பரவாயில்ல, பயப்படாத, நான் இருக்கேன். பயமா இருக்கீங்க. வேண்டாங்க. யாரும் உள்ள போக கூடாது. கொலை நடந்த இடத்த அதிகாரிங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. போக நட.
ஆனா இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, இந்த சகுந்தலா கொலை எப்படி நடந்துச்சு? நீ ஒண்ணு, இது ஒரு கேசப்பா. இவ புருஷன் துபாயில இருக்கான். அவன் வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்கான். கழுத தின்னுட்டு சும்மாதானே கிடக்கணும். கொழுப்பு மாமே மச்சான் மருமகன் எவனையும் கூட்டி வந்து முறை கொண்டாடி இருக்கா, ஊர் மேய்ஞ்சிருக்கா. இது எப்படியோ புரிஞ்சுக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. ராவா புறப்பட்டு வந்துட்டானே, படுக்கையில வந்து பாத்திருக்கான். 6 அடி உயரத்துல அழகான ஒரு பயம் மருமக முறை கொண்டாடிக்கிட்டு படுக்கிறது. இவனை பார்த்தானோ இல்லையோ, பையன் ஓடி போயிட்டான். உள்ள போனா வீட்டருவாள் எடுத்துட்டு வந்தான். 27 இடத்துல சும்மா அப்படியே கொத்து 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 கொத்தி தள்ளிட்டான் பையன். போற போக்க பார்த்தா கற்பு கடத்தருவுல 10 காசுக்கு விக்கும்ல இருக்கு. இவன் செத்து போயிட்டான். அந்த 6 அடிக்கார பையன் இன்னும் யாராரு என்னென்ன செஞ்சு வச்சிருக்கானோ. நடந்ததா? ஆமாமா. ஆட்சேபனை நாங்க அதை தெரிஞ்சுக்கலாமா? ஏமாமா தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. ஏப்பா ஏதாவது இருந்தா சொல்ல. நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் தங்கச்சி போனதுக்கு அப்புறம். உன் தங்க எப்படிப்பா செத்து போனா? வாய கழுவுங்கம்மா. அவ கல்யாணமாய் புருஷன் வீட்டுக்கு போயிருக்கா. தனிமை என்ன வாட்டுது. அதனாலதான் நான் எப்பவுமே சீரியஸா இருக்கேன். அஞ்சு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டா போடுமா? சாப்பிடுப்பா. இப்போ தங்கச்சி எங்கப்பா இருக்கா? நீங்க நாகர்கோயில் போயிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அங்கதான் இருக்கா. நாகர்கோயில்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தா மாதிரி மணிக்கூண்டு. மணிக்கூண்டுக்கு பக்கத்திலேயே எங்க மச்சான் பொட்டிக்கடை வச்சிருக்காரு. நல்ல வியாபாரங்க. சாதத்துக்குள்ள என்னம்மா தேடுற? ஒரு முழு பூசணிக்காய் சாதத்துக்குள்ள விழுந்துச்சு. தேடுறேன் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. விட்டுடு. விட மாட்டேனே. அதானே மஞ்சு, கடைசி வரைக்கும் தேடிட்டே இருப்பேனே. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் கண்ணுல கோவம், எப்ப பார்த்தாலும் கையில அருவாள். எதுக்கு இந்த அருவாள்? யாரையாவது பழி வாங்க போறியா? பரம்பரை பரம்பரையா மரம் ஏறி தேங்காய் வெட்டுறது எங்க தொழில். இது எங்க குலத்தொழிலுக்கு ஆயுதம். காயத்தான் வெட்டும், கழுத்தை வெட்டாது. கமாடி, பூசணிக்காய் கிடைச்சுதா? ஆனாலும் இந்த உலகம் ரொம்ப மோசப்பா. நர்சிங் ஹோம்ல உன்னை பத்தி என்ன பேசிக்கிறான்னு தெரியுமா? உன் தங்கை யாரோ கெடுத்துட்டானா, அவனை பழி வாங்கதான் இப்படி அறிவாளோட அழிஞ்சிட்டு இருக்கியா? அது உண்மைதானா? ஏமா, உங்க புருஷனை பத்தி யாராவது தாறுமாறா சொன்னா அத உண்மையை நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். அதே மாதிரி என் தங்கச்சியை பத்தி யார் எது சொன்னாலும் நானும் நம்ப மாட்டேன். சரி விடப்பா. நாக்குல நரம்பு இல்லாதவங்க நாளும் தான் பேசுவாங்க. இப்ப என்ன பத்தி கூட தான் பேசிக்கிறாங்க. நான் என்னமோ ஒரு கண் தெரியாதவனை ஏமாத்துறேனா? ஏன் மஞ்சு, நீ எதை நம்புறியா? பூசணிக்காய் கிடைச்சுதா? ஒரு குருடன மாமா இப்படி ஏமாத்துவாரு நான் கனவுல கூட நினைக்கிறேன். நானும் இப்படி எல்லாமே ட்ரை பண்றேன். அவர் எல்லா விதத்திலும் என்ன மடக்கிறேன்.
அவனை பார்க்க பார்க்க எனக்கு கோவமா வருது. அந்த போட்டோல இருக்கிற அயோக்கியனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. அந்த கூட மேல நிறுத்தணும். அது போட்டோம். ஏங்க, அந்த காயத்ரி கெடுத்த அயோக்கிய யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னங்க நீங்க நான் பேசிட்டு இருக்க நீங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. காயத்ரியை கொண்டவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அது நீங்க தான் செய்யணும். அப்பாவை பிரிக்கணும்னு சொல்லிடு. நம்ம 2 பேரும் அவர் கண்காண அந்த இடத்துக்கு ஓடி போயிடுவோம். வாங்க நீங்க. போலீஸ் கிட்ட இருந்து குற்றவாளி தப்பி ஓடணும். குற்றவாளி கிட்ட இருந்து ஏன் போலீஸ் ஓடணும்? இனிமே இந்த வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி ஃபர்தரா பேசுறது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் forget about it. ஆமா, அப்பாவும் பிள்ளையும் ஒரே குட்டையில ஒரு மட்டும் தானே. அப்பா பத்தி சொன்னா பொறுக்காது. உடனே forget about it. நான் அந்த போட்டோல இருக்கிறவனை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு